Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நம்ம வந்து இறங்கியாச்சு. ஆக்சுவலாக என்ன பிளானே உங்ககிட்ட சொல்ல. என்ன பிளான்னா நம்ம இன்னைக்கு வந்து மூணார் போகிறோம். அதனால தான் நம்ம வந்து எல்லாருமே வந்து திருப்பூர் ஸ்டேஷனில் இருக்கேன். ஆக்சுவல் பிளான் பார்த்தீங்கன்னா வயநாடில் இஷ்யூ இருக்கிறதுனால நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டு போகிற வழியில் திருப்பூர்லேருந்து நம்ம வந்து மூணார் போக போகிறோம். அப்படியே நம்ம கூட ட்ராவல் பண்ணலாம் வாங்க. நம்ம ஆல்ரெடி கேப் புக் பண்ணிட்டோம், வெளியே நிற்கிது. இப்போ டைம் கரெக்டாக வந்து 2:40 ஷார்ப்பாக வந்து திருப்பூரில் இறக்கி விட்டாங்க. அப்படியே வாங்க நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் யாருன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, என் பையன் கீழே இறங்க மாட்டானா. அவரை வந்து ட்ராலியில் வச்சு இழுத்துட்டு போகிறாங்க அவங்க அம்மா. நம்ம காமெடியாக இருக்குல்ல. ரொம்ப கொஞ்சிறான் இவன் என்ன பண்றது? மிஸ்டர் ஸ்மித்து, எதுக்கு இப்படி பண்றீங்க? சொல்லு ஸ்மிதா, எதுக்கு ஸ்மிதா இப்படி பண்ற? அப்படியே வெளியே போகலாம். கேப் வந்துச்சான், வெளியே போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளியே வந்தோன்னே ஸ்ரீ சஷ்டி டிராவல்ஸில் தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம். அவங்க ஷார்ப்பாக வந்து கேப் எடுத்துகிட்டு வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது ஸ்ரீ சஷ்டி திருப்பூரில் ஸ்ரீ சஷ்டி யாராவது ட்ராவல்ஸ் புக் பண்ணிங்கன்னா திருப்பூர் ஸ்ரீ சஷ்டி ட்ராவல்ஸ்ன்னு சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துடும். நம்மளுக்கு டிரைவராக வந்தவர் இவர் தான், டிரைவர் வித் ஓனரும் இவர் தான். ஓனரே நம்மளுக்கு வந்துட்டார். இவர் பேர் மிஸ்டர் ராஜேந்திரன். நான் அங்கே பண்ணேன் ஃபுல்லாக அந்த ஆடியோலாம் கரப்ட் ஆகிடுச்சு. அதனால தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு நடுவில் நிறைய காமெடிலாம் நடந்தது. செம்ம காமெடி நடந்து. இங்கே வந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டு இருந்தோமா. லக்கேஜ் வச்சுட்டு இருந்தபோது இன்னொரு கேங்க்கு நம்ம சகல 2 பேர் வந்து அங்கே ஒரு கேப் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் எல்லாத்தையும் நம்ம கேப்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கேயும் யாரோ ஒரு சென்னையிலேருந்து வரவங்க புக் பண்ணியிருக்காங்க பொழுது. இவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆர்வ கலரில் முன்னாடி போயிட்டு நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் வாங்க போகலாமா முன்னாடி. அந்த டிரைவர் இவர் தான், அந்த டிரைவர் அவர் எல்லாம் லக்கேஜை எடுத்து வச்சிட்டாரு. அது ஒரு செம்ம காமெடியாக இருந்தது. நெக்ஸ்ட் என்ன, நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மூணார் போகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செம்மையாக இருந்தது. அந்த வைபே நல்லா இருந்தது. நம்ம ஒரு ட்ரிப்பு போகிறோம்னு சொல்லிட்டு அதனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹாய்ஸ் காமிச்சிட்டு எல்லாருமே ஒரு வைப்பில் செட் ஆகிட்டு அப்படியே நம்ம வந்து போயிட்டே இருந்தோம். நம்ம கரெக்டாக இப்போ எங்கே கிளம்புறோன்னா திருப்பூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சென்னை பார்டர், அதாச்சு தமிழ்நாடு பார்டர் நம்ம தாண்ட போகிறோம். தமிழ்நாடு பார்டர் தாண்டிட்டு தான் அடுத்து நம்ம மூணார் போக போகிறோம். முக்கால்வாசி வந்து தமிழ்நாடு பார்டர் தான் வரும். மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தமிழ்நாடு பார்டரில் மட்டும் தான் கொஞ்சம் வந்து அந்த கையூட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த கையூட்டுலாம் கொஞ்சம் அதிகமாக வாங்குறாங்க. கேரளா பார்டரில் ஓரளவு டீசெண்டாக தான் இருக்காங்க. அவர் டிரைவரே சொல்லியிருந்தார், நிறைய வந்து இந்த சைடில் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து ரொம்ப கேட்குறாங்களே தவிர கேரளாலாம் நல்லா ஜென்யூனாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வரும்போது கேரளா பார்டர் கரெக்டாக கேரளா செக் போஸ்ட் நிற்கிறோம். பாத்ரூம் இருக்கு, போகிறவங்க போய்ட்டு வந்துருங்க. இங்கே பாருங்க, பாத்ரூம் இருக்கான் கேரளா செக் போஸ்ட் கிட்ட. இதுக்கப்புறம் இங்கே என்ன போட்டிருக்கு, கேரளா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. நாங்கள் ஆல்ரெடி மூணார் மலை ஏற ஆரம்பித்தோம். இப்போ வந்து ஃபுல்லாக கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகும். மூணார் ஸ்டார்டிங்லேயே இங்கே ஒரு ஃபால்ஸ் தெரியும், இதுதான் தூவானம் ஃபால்ஸுங்க. நேச்சுரலே செம்மையாக இருக்குல்ல. இப்போது மார்னிங்கே வந்து ரூம்ஸ் எல்லாம் செக்இன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா லக்கும் ஃபால்ஸ்க்கு வந்துருக்கோம். இங்கே வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 rupees per பர்சனுக்கு. அப்படியே உள்ளே ஒரு 100 meters உள்ளே நடந்தீங்கன்னா லக்கும் ஃபால்ஸு சூப்பராக இருக்குமா. இங்கே வந்து காட்டுறது அதோட அருவி உள்ளே தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது போல இது 100 meters. வாங்க அப்படியே நம்ம அந்த ஃபால்ஸ்லாம் போய் பார்ப்போம். உள்ளே வாக் பண்ணுற இடம் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு பையன் அழுதுகிட்டே இருக்கேன். இந்த பையன் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கான். ஏன்டா அழுவுற? இப்போ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரியே லக்கும் ஃபால்ஸ் தான் உள்ளே நடந்து ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டே இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. நான் வந்து மூணாருக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். இது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஸ்டேஷன்லாம் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன்லாம். செம்ம அட்வென்ச்சராக இருக்குது, செம்ம த்ரில்லிங்காக இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ மூணாரில் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன காரணம்னா நம்மளுக்கு வந்து செக்இன் டைம் வந்து உங்களுக்கு வந்து 12 o'clockனால அந்த டைம் பாஸ் பண்ணுற டைமில் மார்னிங் 8 o'clock இந்த ஃபால்ஸ்க்கு வந்துடும். போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு டிஃபன் சாப்பிட முடியுது. வாங்க அப்படியே உள்ளே போய் ஃப்ரெஷ்ஷாக இந்த லக்கும் ஃபால்ஸ் அப்படியே போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு சூப்பராக
சின்ன சின்ன ஃபால்ஸ், இந்த மாதிரி சின்ன பசங்க யாருன்னா குளிக்கலாம். ஆனால் ரொம்ப தண்ணி ஜில்லுன்னு இருக்குது, குளிக்க முடியுமான்னு தெரியல. பார்த்தெல்லாம் நம்ம எல்லாமே குளிச்சிருக்கோங்க, பார்த்துருவோம். அப்படியே பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா சூப்பராக சின்ன சின்ன ஃபால்ஸு போகிற வழியில் லக்கும் ஃபால் ஒரு 100 மீட்டர் தான் நடக்கிறோம். அந்த 100 மீட்டரில் எவ்வளோ சின்ன சின்ன ஃபால்ஸ் இருக்குது. அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அருவி அப்படியே மேலேருந்து அந்த அருவிலாம் கொட்டுது. அட்மாஸ்பியரே செம்மையாக இருக்குங்க. நேச்சுரல்னாலே நேச்சுரல் தான். நேச்சுரலோட அந்த இதுவே எப்படி சொல்கிறதுன்னு தெரில, செம்மையாக இருக்குது. அப்படியே போகும் 100 மீட்டருக்குள்ளே இவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குது. இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு வழியாக ட்ரக்கிங்லாம் முடித்து பாறைக்குள்ளெல்லாம் நடந்துட்டு கரெக்டாக அந்த லக்கும் ஃபால்ஸ் வந்துட்டோம். அருவி செம்மையாக கொட்டுது. இங்கே வந்து சேஃப்டிக்கு இந்த கயிறெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, இதுக்குள்ளே தான் குளிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் செம்மையாக இருக்குது. இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் எடுக்க வந்தால் சூப்பராக இருக்கும். வாங்க நம்மளும் போய் குளிப்போம், முடிஞ்சால் குளிப்போம், பார்ப்போம். வாங்க போய் லக்கும் ஃபால்ஸில் நம்ம போய் குளிக்கலான்னு பார்த்தா முடியாது பொழுது. ஏன்னா தண்ணியை தொட்டாலும் செம்ம ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது, நம்மளால் முடியாது. சரி, நம்ம அடுத்த லொக்கேஷன் போடுவோம். லொக்கேஷனை விட நம்ம ஃபஸ்ட்டு ரெசார்ட்டுக்கு போடுவோம். ரெசார்ட் போய் செக்இன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கேருந்து வெளியே போனால் நம்ம டிஃபன் சாப்பிடுவோம். ஓகேங்களா? அப்படியே வாங்க நம்ம கூட அப்படியே ட்ராவல் பண்ணலாம். என்னென்னலாம் சின்ன சின்ன ஜேர்னி இருக்குதுன்னு நீங்களும் பார்ப்பீங்க. உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல நம்மளுக்கும் வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ இதை பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா டிஷர்ட் வே கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன சின்ன vlogs உங்களை ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி நான் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னால் முடிஞ்ச டைமில் உங்களுக்கு நான் என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க அடுத்தது போகிறோம். கொஞ்சம் கூட பயம் இல்லைல்ல ஸ்மிதேஷ்? ஸ்மிதேஷ், நிறைய பேர் வந்து மூணாருக்கு வரது ரொம்ப யோசிச்சிட்டே இருப்பீங்க. வீர சாகசம் பண்ண போறாராம் பாருங்க. மக்களே, நம்மளுக்குலாம் இதெல்லாம் அசால்ட்டு. பூரா நெல் விவசாயம். அப்ப நெல்லை திங்க இருக்கும் ஆனை வரா. நம்ம சொல்லுவோம் சிறுமோயா. ஓகே, அது நம்ம பேரிக்கான்னு சொல்றோம்னா